ஐசிசி T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மேட்சஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ்லாம் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த புது டீம்ஸ், சின்ன டீம்ஸ், அசோசியேஷன் நேஷன்ஸ், இவங்க இந்த மாதிரி டீம்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெயினான டீம்ஸ்க்குலாம் இன்னும் அவ்வளோ மேட்சஸ் விளாடல. இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்சஸ் விளாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா அயர்லாந்து மேட்ச் நேற்று நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நம்மளுக்கு தெரியும், பிக் டீம்ஸ் எல்லாம் வேர்ல்ட் கப்பில் நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமு நேற்றும் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. பட் அயர்லாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணார். ரோஹித் சர்மா பவுலிங் போடுறேன்னாரு. ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், ரெயின் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பவுலிங் சூஸ் பண்ணார். பவுலர் சூப்பராக போட்டாங்க ரெண்டு பேருமே. ஹர்ஷ்தீப் சிங் அண்டு சிராஜ் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹர்ஷ்தீப் சிங் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் பும்ரா வந்தார். பும்ராவை அவங்களால தொடவே முடியல. ஸோ அவருமே சூப்பராக பவுலிங் போட்டார். அதுக்கப்புறம் வந்த ஹர்திக் பாண்டியாவும் விக்கெட் எடுத்தார். நம்ம பும்ரா சொல்லவே வேணாம், ரெண்டு விக்கெட் எடுத்து 6 ரன் மட்டுமே கொடுத்துருந்தாரு. ஸோ அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸால் நேற்று ஒரு 97 ரன்னுக்கெலாம் அயர்லாந்தை ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 97 ரன்னை சேஸ் பண்ணி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓப்பனிங் இறங்கினாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கிடையாது. ஸோ 1 டவுன் ரிசர்வ் பண்ணிட்டு வந்தார். விராட் கோலி சீக்கிரமே அவுட் ஆகிட்டார். ரோஹித் சர்மா 50 போட்டார் ஃபஸ்ட்டு மேட்சே வேர்ல்ட் கப்பில். ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் ரிஷப் பண்ணிட்டு மேட்சை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சிவம் துபே வந்தார். மேட்சை முடிச்சிட்டாங்க. நேற்று இந்தியா அயர்லாந்தை கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. நெட் ரன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வரக்கூடிய மேட்ச்சில் அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் கூட இந்த பிச்சில் எப்படி விளாட போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.